விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம்னு சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி. பராபவ வருடத்தில் உபய லக்கணம் உபய ராசியாகிய கன்னி, அன்புக்குரியது கன்னி, பாசத்துக்குரியது கன்னி, அறிவுக்குரியது கன்னி, வாயாடிக்கு கன்னி, வாழ்வுக்கு கன்னி, வசனத்துக்கு கன்னி, செல்வத்துக்கு கன்னி, சேர்க்கைக்கு கன்னி, வெளிநாட்டிற்கு கன்னி, விபரீதமான ராஜ யோகத்துக்கும் கன்னி. அமிர்த யோகத்துக்கு வந்தாச்சு, சித்த யோகத்துக்கு வந்தாச்சு, யோக பலனுக்கு வந்தாச்சு, செல்வாக்குக்கு வந்தாச்சு, சொல்வாக்குக்கு வந்தாச்சு, வெளிநாட்டுக்கு வந்தாச்சு. உயர்ந்த ஜரிகை, உயர்ந்த பட்டாடை, உயர்ந்த வீடு, உயர்ந்த நோக்கம், உயர்ந்த எண்ணம், எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம், எதிர்பார்க்கக்கூடிய பணிவு, எதிர்பார்க்கக்கூடிய வேலை, அத்தனைக்கு சொந்தக்காரர் கன்னி. ஏன் ரத்தத்தை சிந்தினீங்கல்ல, இப்போ எப்படி சொல்ல முடியும்? இப்போ சொல்லக்கூடாதுல்ல. நல்லது தானே சொல்லணும். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை யாருக்கு? உங்களுக்கு. அது குரு அடுத்த ஸ்டாண்ட்ஸில் வருவோம், அப்படியே வருஷம் ஆல்பபெட்டிக்கில் வருவோம். அப்போ ராசிநாதன் புதன், கன்னிக்கு ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ல் இருக்கார், நீச்சத்தில் இருக்கார். இருந்தால் என்ன, நீச்சத்தில் இருந்தானே உடனே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா? நீச்சத்தில் நீச்ச தண்ணி இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னு கிராமத்தில் கேட்பாங்க. நீராகாரம் இல்லைன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நீச்சம் பெற்றிருக்கார், அவ்வளோதானே. அதில் என்னென்ன இருக்குது? பூரட்டாதி தவிர வேறு எது இருந்தாலும் நல்லது தானே. பூரட்டாதி தான் குரு நட்சத்திரம், அதை தவிர்த்து எது இருந்தாலும் உங்களுக்கு நீசபங்க ராஜயோகமாக மாறிடும்ல. அதனால கவலையே படாதீங்க. ஆக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக கடந்த 6/6/2025 உங்களுக்கு இருக்குதுங்க. 6/6/2025 26 5 அதாவது கன்னிக்கு துலாம் ரிஷபத்தில் குரு இருக்கும் பொழுது 5ஆம் பார்வை, ரிஷபத்தில் குரு இருக்கும் பொழுது 5ஆம் பார்வை. அப்போ அந்த காலத்துலேருந்தே அப்போ ஓரளவுக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறான். பேச்சு போட்டி, கற்ற போட்டி, காய்கறி கடை, ஏஜென்ட்ஸு, கிரிப்டோ கரன்சி நம்ம கரன்சி ஏஜென்சி, என்னென்ன தொழில் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் பண்ணலாம். வெளிநாடு போகிறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இப்போ பாக்கியத்தில் இப்போ தான் 6/3 தான் போயிருக்காரு உங்கள் ராசிக்கு. 6ல் இருந்துட்டு இப்போ சனி எடுத்துக்கிறோம், 6ல் இருந்துட்டு இப்போ போயிருக்காரு. 6/3 தான் மீனத்துக்கு போயிருக்காரு. ஆனால் திருக்கணியத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்காருல்ல. அப்போ நண்பர்கள், மனைவிமார், துணைவி, பழக்க வழக்கம், பண்பு எல்லாமே கவனம். அதுக்கடுத்து பாருங்கள் ராகு
சொல்ல வேணாம். கன்னிக்கு ராகு செல்வாக்கு உள்ள ராகு, கன்னிக்கு ராகு சொல்வாக்கு உள்ள ராகு, கன்னிக்கு ராகு செல்ல ராகு. கன்னிக்கு அதிபதி புதன், கும்பத்துக்கு அதிபதி சனி. அங்கே சனீஸ்வரர் இருந்தானே ராகு இருந்தானே, 2 பேரும் ஒரு கேரக்டர், 2 பேரும் திட்டுறவன் தான், 2 பேரும் அடிக்கிறவன் தான், 2 பேரும் கொடுக்குறவன் தானே. அப்போ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு சனி உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லது பண்ணுறாருல்ல. அப்போ என்ன உங்களுக்கு சப்போர்ட் இருக்கணும்? தசாபுத்தி சப்போர்ட் இருக்கணும். என்ன சப்போர்ட்டில் நெகட்டிவாக இருக்கணும்? செவ்வாய் திசையில் குரு புத்தி, புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி இருந்தார். குரு புத்தி புதன் திசையில் செவ்வாய் புத்தி. ஏன்னா 8க்குரிய செவ்வாய், உங்கள் லக்கணத்துக்கு 8க்குரிய செவ்வாய் வரக்கூடாது இல்லை, 3க்கும் 8க்குரிய செவ்வாய் வரக்கூடாது. அதனால் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டவங்க, குரு சம்மந்தப்பட்டவங்க, செவ்வாய்னாலும் குரு இந்த மாதிரி சேர்க்கை, இந்த மாதிரி ரிலேஷன் பட்டு வராமல் இருந்தால் ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டும் மலரும், கையில் வந்து உட்காரும். தொழிலாக இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியம்னு சரி, திருமணமானாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் ஏற்றுக்கிறக்கூடிய தன்மை, உயர்ந்த குணம், நோக்கம் கொண்டவர்கள் கன்னி. எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்கள் கன்னி. ஏன்? அதுதானே பூமி, நிலராசி எல்லாத்தையும் கொடுக்கும், எல்லா செல்வாக்கும், எல்லா பொறுமையும் கொடுக்கும். சாது மறுநாள் தான் காடு கொள்ளாது. அப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு அப்போ சனி ராகு, அதுக்கடுத்து குரு. அப்போ குரு எங்கே இருக்காரு? 10ல் இருக்காரு. சரியா போச்சு. 10ல் பாவியாவது இருக்கணும், ஒரு பாவியாவது இருக்கணும்ல. பண்பட்ட உயர்ந்த நிலையில் உள்ள மிக உயர்ந்த நோக்கங்களுக்கு உரிய 4க்கும் 7க்கு உரிய குரு 10ல் இருக்கார். 4க்கும் 7க்குரிய குரு இருக்காருங்க. அப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? கன்னி சூப்பராக இருப்பீங்களா இல்லையா? அதே தான். அப்போ குரு சனி ராகு குரு. அதுக்கடுத்து பாருங்கள் 2ஆம் வீடு, உங்களுக்கு 2ஆம் வீட்டை 5ஆம் பார்வை பார்க்குறார். சார் 3ஆவது வீட்டை பார்த்தாலும் கொஞ்சம் முன்னப்பணம் இருக்கும், 8ஆவது வீட்டை பார்த்தாலும் தடங்கள் இருக்கும், 6ஆவது வீட்டை பார்த்தாலும் தாக்கங்கள் இருக்கும். ஆனால் 2ஆம் வீடு 5ஆம் பார்வைன்னா சொல்லவா வேணும்? அதுக்கும் பாயிண்ட், அதுக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். அதுக்கு 4ஆவது வீடு 7ஆம் பார்வை, உங்கள் ராசிக்கு 4ஆவது வீடு 7ஆம் பார்வை. தாய், படிப்பு, சுகம், குழந்தை பாக்கியம், கற்பு, பெண்கள் பாதுகாப்பு அத்தனைக்கும் உங்களுக்கு உண்டு கன்னி. அடுத்து 6ஆவது வீடு 9. இது பாருங்க ஒரு சிக்கல். 6ஆவது வீடு 9. அப்போ 6ஆவது வீடு 9ங்கும்போது கொஞ்சம் கவனம், நோயில் கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், கொடுக்கல் வாங்கல் கவனம். நோயில் கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், கொடுக்கல் வாங்கல கவனம், உடல் ரீதியாக கவனம், பில்லி சூனியத்தில் ஏவலில் கவனம், யார்ட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதுல கவனம். இப்படிலாம் இருந்தீங்கன்னா அந்த தாக்கங்கள் குறையும். ஏன்? 9 பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நீண்ட நாள் இருக்க கடன்பட்ட நெஞ்சான் போல் கலங்கினான் இலங்கை வேந்தான். அந்த காலத்தில் கொடுத்துருப்பீங்க, அது இப்போ வந்து சேரும். எப்போ கொடுத்தீங்க? 6 கோடி 6 லட்சம் பொண்டாட்டி பிள்ளை நகை வகை, பிள்ளைகளுடைய கொலுசு, பிள்ளைகளுடைய அது என்ன சொல்கிறது, தோடா என்னமோ தோடு நகை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஆனால் இப்போ ஒரு நேரம், நல்ல நேரம், அந்த நேரம் தான் இந்த நேரம், அந்த நேரம் தான் இந்த நேரம் வந்து விட்டது. அதனால் 6ஆம் வீட்டை 9ஆம் பார்வை பார்க்கும்போது செல்வாக்குக்குரிய நேரமாக மாறும் என்பதில் மாற்றுக்கருத்தல்ல. பராபவ வருடம் பகுத்தறிவுள்ள வருடம், பராபவ வருடம் பண்பட்ட வருடம், பராபவ வருடம் செல்வாக்கு உள்ள வருடம், பராபவ வருடம் மிக உயர்ந்த நோக்கத்தை கொடுக்கக்கூடிய வருடம் கன்னி ராசிக்கு. ஏற்கனவே சித்திரையில் வரக்கூடிய அவர் இவரை சொல்லியிருக்கிற பாருங்க, நரசிம்மர் வழிபாடு. இந்த நரசிம்ம பெருமான் வழிபாட்டை கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். நரசிம்மன் வழிபாட்டை பண்ணுங்கள். தாயார் சன்னதிக்கு போங்க, ஸ்ரீரங்கம் ஒரு தடவை போயிட்டு வாங்க, வெற்றி வகை சூடுங்க. மற்றற்ற பரபவ வாழ்ந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. 65% உங்களுக்கு